முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ளவுஸில் நான் என்னென்னலாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ஸ்டிச்சு ப்ளவுஸாக தான், அதாவது ஸ்டிச் பண்ணி தான் என்கிட்ட தந்தாங்க. ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் போடலாம் கஷ்டம். கொஞ்சம் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா ஹெவியாக பண்ணலாம். டைமும் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் அதனால் ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக கேட்டிருந்தாங்க. ஹெவியானால் ஹேண்டு ஸ்லீவ் ரெண்டுலேயும் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து இதில் வந்து நம்ம சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா ப்ளவுஸும் கொஞ்சம் ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நான் அதனால் ஃபுல்லாகவே வந்து பால் செயின் தான் வாங்கினேன். மீட்டர் இவ்வளோன்னு கிடைக்கும். பால் செயின் வாங்கி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் பால் செயின் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல ப்ளவுஸில் ஹூக்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஊசியை வச்சு நூலை நார்மல் மிஷின் த்ரெட்டை வச்சு நான் பேஸ்ட் பண்ணது காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பீடு விட்டு நான் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து 4 mm பீடு சாரீ வந்து காப்பர் கலர் ஜரி யூஸ் பண்ணியிருந்ததுனால ஃபுல்லாகவே வந்து காப்பர் கலரில் நான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பீட்ஸு எல்லாமே வந்து காப்பர் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். காப்பர் கலரில் 4 mm பீடு யூஸ் பண்ணேன். அதையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் பால் செயின் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கிளிப் ஸ்டோனில் வந்து டைமண்ட் ஷேப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷேப்பில் தான் இருந்து நான் கொஞ்சம் கிராஸில் வச்சு டைமண்ட் ஷேப்பில் மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே ஒரு லைன் பால் செயின். நெக்ஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோன்லேயே ஐ ஸ்டோன் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸ், சின்ன சைஸும் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன், பெரிய சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து சின்ன சைஸ் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த விளக்கு மாதிரி வரும்ல அந்த மாதிரி ரெண்டு சைடாக வச்சு நடுவில் ஒன்று வர மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அந்த மாதிரி ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளிப் ஸ்டோன்லேயே வந்து ரவுண்ட் ஷேப்பில் குட்டி குட்டியாக உள்ளதை வச்சு சென்டரில் ஒரு குட்டி ஸ்டோன், நெக்ஸ்ட் அதை சுற்றி ஃபுல்லாகவே ரவுண்ட் ஸ்டோன் குட்டியாக வச்சு அங்கங்கே கொஞ்சம் பேஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சாரிலேயே வந்து இந்த திலகம் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் ஒர்க்கு. அதில் வந்து சென்டரில் ஒரு ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால சென்டரில் ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பால் செயின், அப்புறம் ஒரு ஸ்டோன் செயின், நெக்ஸ்ட்டு ஒரு பால் செயின், நெக்ஸ்ட்டு 4 mm பீட்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து அந்த கிளிப் ஸ்டோன்லேயே கொஞ்சம் பெரிய ஸ்டோன் ரவுண்ட் ஷேப்பில் பெரிய ஸ்டோனாக வச்சு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து 4 mm பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் 2 ஹேண்ட்லேயுமே வந்து ஒரு 3 டைம் வர மாதிரி வந்துருந்துச்சு. அந்த மாதிரியே நான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இது ரெண்டு திலகம் ஷேப்புக்கும் சென்டரில் வந்து நல்லா பெரிய ஸ்டோன், அதாவது கிளிப் ஸ்டோன்லேயே ஐ ஷேப் ஸ்டோன் வந்து பெரிய ஸ்டோன் ஏற்கனவே யூஸ் பண்ணதை விட பெருசாக எடுத்து சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோனும் அதை சுற்றி இந்த கிளிப் ஸ்டோனையும் ஃப்ளவர் மாதிரி வச்சுருந்தேன். இந்த 2 திலகம் ஷேப்புக்கு சென்டரில், அதாவது ஒரு ப்ளவுஸுக்குள்ள 2 சைடில் வர மாதிரி வந்துருந்து. நெக்ஸ்ட்டு மேலே வந்து இப்படி ஒரு திலகம் ஷேப்பாக கொடுத்துருந்த ஃபுல்லாக காப்பர் கலரில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கை ஃபுல்லாக இருக்குன்னதுனால மேலே ப்ளூவாக வர பிளேஸில் ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டோன் தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கீழெல்லாம் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மேலேயும் ஸ்டோனே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது, அப்புறம் அந்த திலகம் ஷேப் சின்னது பெருசு இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 ப்ளவுஸ்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் நல்லா ஹெவியாகவே இருந்துச்சு. இந்த லட்கான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சாரியில் உள்ளதை வச்சு கொடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ண அப்புறம் அதை பார்க்கும்போது வந்து அதில் எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால பார்க்க டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் கம் போட்டுட்டு, அதாவது B7000 அந்த கம் போட்டு அதுக்கு மேலே ஒரு கொஞ்சம்
இந்த கிளிப் ஸ்டோன்லேயே ஐ ஷேப் உள்ளதை குட்டி குட்டியாக ஒட்டிட்டு அதுக்கு மேலேயே நான் சுகர் பீடை வந்து நல்லா அப்படியே தூவி விட்ட மாதிரி விட்டதில் அதெல்லாம் நல்லா ஒட்டிட்டு பார்க்க அழகாயிடுச்சு. அது முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது ப்ளவுஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி அதில் ஒன்றும் இல்லைங்கும்போது பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடில் வந்து நான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்லீவில் கொடுத்த மாதிரி தான் ஒரு லைன் பால் செயின், அப்புறம் 4mm பீடு, அப்புறம் ஒரு லைன் பால் செயின். நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஸ்டோனை கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் வச்ச மாதிரி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு லைன் பால் செயின், அப்புறம் 4mm பீட், அப்புறம் ஒரு லைன் பால் செயின் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் கையில் கொடுத்துருந்த மாதிரியே இந்த உடம்புல பின்பக்கமும் அங்கங்கே வந்து இந்த ஸ்கொயர் ஷேப், திலகம் ஷேப் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். பேக் சைடில் சென்டரில் மட்டும் ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரி ஏற்கனவே நான் வந்து கையிலலாம் கொடுத்துருக்கேன்ல அதே மாதிரியே பின்பக்கமும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கிளிப் ஸ்டோனும் அதை சுற்றி பெரிய கிளிப் ஸ்டோனில் ஐ ஷேப்பும் ஒட்டி ஒரு ஃப்ளவர் வச்சுருந்தேன். அவ்வளோதான் நான் பேக் சைடில் பண்ண ஒர்க்கு. சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. நீங்களே பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா மேட்சாக ஸ்லீவும் இதுவும் பார்க்குறப்ப நல்லா மேட்ச் ஆகிச்சு பார்க்குறதுக்கு. ஸ்லீவ் தான் நல்லா ஒர்க் வச்சு கேட்டிருந்தாங்க. பேக் சைடு பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஓவராலாக பார்க்குறப்ப வந்து சிம்பிள் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு ஹேண்ட் பேக் சைடெலாம் பார்க்கும்போது சேமாக தான் இருந்துச்சு. நான் பேக் சைடில் எப்படி கொடுத்துருந்தேனோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் ஒரு லைன் பால் செயின், அப்புறம் 4mm பீட், அப்புறம் ஒரு லைன் பால் செயின், அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளதை டைமண்ட் ஷேப்பாகவும், அப்புறம் ஒரு லைன் பால் செயின், அப்புறம் ஒரு 4mm பீட், ஒரு லைன் பால் செயின் இந்த மாதிரி கொடுத்து நெக்ஸ்ட்டு அதுலேயே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப், திலகம் ஷேப்பில் அந்த ஐ ஷேப்பில் உள்ள பீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியிருந்தேன். இந்த மாதிரி தான் முடிச்சிருந்துச்சேன். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலும் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓவராலாக பார்க்குறப்ப சாரியோட இந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட சாரீ எப்படி இருந்துச்சுங்கிறத பாருங்கள். இதுதான் அதோட சாரீ. இது வந்து ஒரு சடங்கு ப்ளவுஸ் தான், ஒரு சடங்குக்கு கேட்டிருந்தாங்க. அந்த சாரீ இப்படி தான் இருந்துச்சு. இதோட ப்ளவுஸ் வந்து என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓவராலாக பார்க்கும்போது ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.